பிரேமா, ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து டிராவல் பேன் போட்டிருக்காங்களே, இதனால இந்தியன்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை வருமானு கேட்டிருந்தாங்க. இதனால கிரீன் கார்டு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கிரீன் கார்டு லாட்டரி வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, 39 டோட்டலா வந்து 39 கண்ட்ரி வந்து டிராவல் பேன் பண்ணியிருக்காங்களே, இதனால இந்தியன்ஸ்க்கு என்ன இம்பாக்ட் இருக்க போகுது. மிக முக்கியமா இப்போ 39 கண்ட்ரிஸ்ல ஆள் வரலனா எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கிரீன் கார்டு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமா, லைக் கோவிட் டைம் போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்னொரு கேள்வி கேட்டால் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன் வந்து இப்போது கிரீன் கார்டு லாட்டரி பாஸ் பண்ணுறாங்க, அது முக்கியமான ஒரு விவாதத்தை வந்து கிளப்புது. வருஷம் 50,000லேருந்து 55,000 கிரீன் கார்டு லாட்டரி தராங்க. டிபெண்ட்ஸ், வேரி ஆகுது வருஷம், பட் அவ்வளோ தராங்க. அதை இப்போ நிறுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க, 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்ட் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, அந்த முக்கியமான விஷயம் சொன்னீங்களா, கிரீன் கார்டு லாட்டரி எதனால பாஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. கரெக்ட். கிரீன் கார்டு லாட்டரி என்னன்னு பார்த்துருவோம். கிரீன் கார்டு நமக்கு தெரியும், ஆனால் அந்த கிரீன் கார்டு எல்லாமே ஒரே வேல வந்து தரதில்லை. அதாவது வந்து அந்த ஒரு பாத் வந்து டிஃப்ரெண்ட் பாத்தாக இருக்குது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கிரீன் கார்டு தராங்க, ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டு தராங்க. அதே போல் ஒரு வழிமுறை இப்போ வந்து அசைலமாக வரவங்க அவங்களுக்கு கிரீன் கார்டு பார்த்தா அது ஒரு வழிமுறையாக இருக்குது. அதே போல் ஒரு வழிமுறை என்னென்னா டைவர்சிட்டி லாட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னு ரன் பண்ணுறாங்க. கிரீன் கார்டு ப்ரோக்ராம், அதாவது 50,000லேருந்து 55,000 கிரீன் கார்டு வருடம் நிர்ணயிக்கிறாங்க. இது எப்படி தராங்கன்னா, லாட்ரி ரன் பண்ணி தராங்க. லாட்ரியில் எந்த நாட்டு மக்கள் அப்ளை பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது கடந்த 5 வருஷத்துலேருந்து அந்த நாட்டிலேருந்து 50,000 பேருக்கு மேலே இங்கே குடியேறி இருக்கக்கூடாது. எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்லையோ ஃபேமிலி பேஸ்லையோ. அப்போலாம் பார்த்தா இந்தியாவில் எலிஜிபிளாக ஆகவே மாட்டாங்க. நான் வருஷம் 50,000 லிமிட்டை ஈஸியாக வந்து கடந்துட்டு போய்ட்றாங்க இல்லையா. ஸோ இந்தியாவுக்கு எலிஜிபிள் கிடையாது, பல நாடுகள் எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. அதுலேருந்து 50,000 பேரை வந்து லாட்ரியில் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ளஸ் நீ இப்போ வந்து 50,000னா வெறும் 50,000 பேர் மட்டும் வர மாட்டாங்க. 2025 பார்க்கும்போது 1,30,000 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா 50,000 பேர் பிரைமரியாக வருவாங்க, அவங்க டிபெண்டனுக்கு மொத்தம் அவங்க 1,31,000 வீசா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் 1990 ரிபப்ளிகன்ஸால் தான் கொண்டு வரப்பட்டது. ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷோட அப்பா ஜார்ஜ் H.W. புஷ் அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதன் முன்பு வந்து அவங்க வைஸ் பிரசிடெண்டாக இருந்தாங்க ரொனால்டு ரீகன் பீரியடில். பட் 1990 அவங்க பிரசிடெண்டாக இருக்கும்போது தான் கொண்டு வராங்க. அதுக்கு முன்பு வந்து டெம்பரவரியாக இந்த மாதிரி லாட்ரி ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பர்மனண்ட்டான ஒரு ப்ரோக்ராமாக லாவா ஆக்குனதுன்னா ஜார்ஜ் H.W. புஷ் தான், ரிபப்ளிகனை சேர்ந்தவர். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இப்போ திரும்ப வந்து ரிபப்ளிகன் கட்சி தான் வந்து அதை பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அதற்கு காரணம் வந்து ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் நடந்த மிக கொடூரமான ஒரு மாஸ் ஷூட்டிங். ஆமாம் பிரேமா, அதை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. என்ன நடந்துச்சு அந்த யூனிவர்சிட்டியில்? ஆமாம், ரெண்டு விஷயத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதாவது வந்து இங்கே கிரீன் கார்டு பாஸ் பண்ணதுக்கும் ப்ரௌன் யூனிவர்சிட்டி ரோட் ஐலாண்டில் இருக்கு இல்லையா, அங்கே நடந்த மாஸ் ஷூட்டிங்ஸ்க்கும் என்ன நடந்துச்சுன்னா வந்து அங்கே வந்து யாரோ ஒரு மர்ம நபரால் மாஸ் ஷூட்டிங் நடத்தப்படுது. 2 பேர் இறக்குறாங்க, 9 பேருக்கு மேற்பட்டு காயம் ஏற்படுது. இது நடந்து 2 நாட்களுக்கு அப்புறம் பாஸ்டனில் MIT சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து கொல்லப்படுறாரு. அதுவும் வந்து கன் வயலன்ஸ் தான் கொல்லப்படுறாரு. அவரோட பூர்வீகம் போர்ச்சுகலாக இருக்குது. இப்படி இது எல்லாத்தையும் இது டாக்டர்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் தெரியுது, இதை நிகழ்த்தியது வந்து போர்ச்சுகலை பூர்வீகமான கொண்ட நபர். இங்கே அவர் எப்படி வந்திருக்காருன்னா, இந்த சொன்ன பார்த்தியா கிரீன் கார்டு லாட்டரி ப்ரோக்ராம், அதன் மூலியமாக தான் இங்கே வந்திருக்காரு. ஸோ இது தெரிந்த பிறகு தான் ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராமே இப்போ பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நபர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இறந்துட்டாரு. அவர் வந்து ஃப்ளாரிடாவை சேர்ந்தவர். இது நடந்த பிறகு, அதாவது இந்த மார்ஷல் நடந்த பிறகு இவங்களே வந்து FBI வந்து 50,000 வரைக்கும் பரிசு தொகையை அறிவிக்கிறாங்க. அந்த மரண நபரை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு $50,000 வரைக்கும் பரிசு தொகையை வந்து அறிவிக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு அவரே சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ஏன் இவர் கொல்றாரு அப்படிங்கிறதுக்கான சரியான காரணம் தெரியல. பட் அந்த ஒரு டாட் இருக்குது. இவர் வந்து 2000லேருந்து 2001 வரைக்கும் இங்கே படிக்க ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருக்காரு. ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. எப்போ 2001. இப்போ அவருக்கு 48 வயசு. இப்போ அவர் வரும்போது ஒரு 23 வயசில் வந்து வந்திருக்காரு. இங்கே படிச்சுட்டு திரும்ப போயிட்டார், போர்ச்சுகலுக்கு போயிட்டார். அதன் பிறகு 2017 தான் இவர் இந்த லாட்ரி ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறாரு. அப்போது பிரசிடெண்டாக இருந்தது ட்ரம்ப் அவர்கள். ஸோ அப்போ தான் அவங்க உள்ளே வராங்க. அதன் பிறகு இப்போ ஃப்ளோரிடாலேருந்து வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வந்து நிகழ்த்தியிருக்காங்க.
இன்னொரு 2 பேருக்கும், அதாவது வந்து இறந்த MIT ப்ரொஃபஸருக்கும் இவங்களுக்குமான தொடர்பு 2 பேரும் பூர்வீகம் வந்து போர்ச்சுகல் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் வந்து காரணம் வந்து இவர் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து கிரீன் கார்டு லாட்ரிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நிறுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே அப்படியே எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? வராது. இந்த ஸ்பில்ஓவர் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்லி அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ், அதாவது போன வருடம் எவ்வளோ வந்து அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ் இருக்கோ அது மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் வரும். மற்ற எந்த கேட்டகரியில் கொடுக்கலனாலுமே அவ்வளோதான், யூஸ் இட் ஆர் லூஸ் இட் தான், அப்படியே போயிடும். அதனால் இந்த லாட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே யாருமே இல்லை, அடுத்த வருஷம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்கன்னா 0 தான். இந்த 50,000ங்கிறது அப்படியே வந்து லேப்ஸ் ஆகிடும், யாருக்குமே தர மாட்டாங்க. அதே இப்போ இந்த வருஷம், அதான் இப்போ இந்த 2026 ஃபிசிக்கல் இயர் போகுது இல்லையா, அதில் ஃபேமிலி பேஸ் வந்து அவங்களால வந்து ஒரு 50,000 தான் பண்ண முடியுது. அப்படின்னா 2,50,000 50,000 தான் பண்ண முடியுது, மீது 2 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வரும். ஸோ அது வந்து எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ட்ராவல் பேனுக்கு என்ன ரீசன்? இந்த ட்ராவல் பேன் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணதான் இல்லையா ஆர்த்தி. நம்ம வாஷிங்டன் டிசி ஷூட்டிங் நடந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா 19 கண்ட்ரி, ஏன்னா அது நிகழ்த்தியை வந்து ஒரு ஆப்கானை சேர்ந்த ஒரு நேஷனல், அப்படி இருக்கும்போது ஒரு 19 கண்ட்ரிலேருந்து வந்து ட்ராவல் பேன் வந்து போடுறாங்க. அதை நம்ம வீடியோவும் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ணாங்க, கூடுதலாக வந்து ஒரு 20 கண்ட்ரிஸை வந்து சேர்க்குறாங்க. பெரும்பாலான கண்ட்ரிஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறையா இருக்காங்க, சவுத் அமெரிக்கா கண்ட்ரிஸ் இருக்காங்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து இதனால் இந்த 39 கண்ட்ரி ட்ராவல் பண்ணாலும் இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியர்கள் அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து டிரான்சிட் கூட எடுக்க மாட்டாங்க. சில கண்ட்ரி பேர்லாம் எனக்கு வந்து தெரியவே இல்லை, இந்த கண்ட்ரிலாம் இருக்கான்னு. ஸோ அதனால் நிறைய கண்ட்ரி இருக்குது. பட் தெரிஞ்ச கண்ட்ரி வெனிசுலா இருக்குது, ஜிம்பாபே இருக்குது, சூடான், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரிஸ், ஏமன், இந்த மாதிரி கண்ட்ரிஸும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நிறைய பேர் ஃபேமிலி பேஸில் வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன தெரிய வருது, 39 கண்ட்ரிஸை வந்து பிளாக் பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரீஸ்லேருந்து பார்ஷியல் பேன் ஆர் ட்ராவல் ஃபுல் பேன் இருக்குது. பட் எனி பேன் என்னன்னா, அங்கேருந்து இமிகிரண்ட் வர முடியாது. அப்போ ஃபேமிலி பேஸ்லையும் யாரும் உள்ளே வர முடியாது. அங்கே உள்ள கன்சுலேட்டும் அங்கே உள்ள எம்பசியும் ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு பண்ணி உள்ளே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவ்வளோ அங்கே ப்ராசஸ் பண்ண வேண்டிய க்ரீன் கார்டு அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிய வருது. இப்போ இந்த க்ரீன் கார்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு வருமா? கண்டிப்பாக வரும். இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 1 லட்சம் க்ரீன் கார்டு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ண முடியலப்பா, காரணம் நிறைய ட்ராவல் பேன் போய்கிட்டு இருக்கு. அண்ட் எகைன் வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. நம்ம பார்த்தோம், இந்த சோஷியல் மீடியா ரிவ்யூ கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து நீ ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும், உன்னோட ஹெல்த்தை ஃபுல்லாக செக் பண்ணணும், உனக்கு ஃபினான்ஷியலாக எலிஜிபிளாக இருக்கணும். சப்போஸ் உனக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதெல்லாமே கொண்டு வரதுக்கான காரணம் இன்னும் நிறைய ரிவ்யூ பண்ணும். நிறைய பேர் உள்ளே வரக்கூடாது. காரணம், இங்கே சில பேர் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ஃபண்டை வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு முடிவோடு உள்ளே வராங்க இல்லையா. ஸோ அதன் மாதிரியான நபர்களை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டு. அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் வரும். எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் வரும்போது மோஸ்ட் பேக்லாக் கண்ட்ரியாக இருக்கிறது வந்து இந்தியா. ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலனை வந்து தரும். அண்ட் எகெயின் வந்து சைனாவும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே 2 பேருக்குமே ஒரு நல்ல புஷ் இருக்கும். எப்போது அக்டோபர் 2026க்கான ஒரு விசா புல்லட்டின் வருது இல்லையா, அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல புஷ் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. கோவிட் டைம் மாதிரி இருக்குமா? கோவிட் டைம் வந்து இன்னும் பெருசு. ஏன்னா வந்து உனக்கு கம்ப்ளீட் ட்ராவல் பேன் எங்கேருந்துமே இன்னும் உள்ளே வர முடியல. இது கம்ப்ளீட் ட்ராவல் பேன் இல்லை, பார்ஷியல் ட்ராவல் பேன் அண்ட் ஃபுல் ட்ராவல் பேன். ட்ராவல் பேன் இல்லைனாலுமே அந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ராசஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு வருமானு தெரியல, பட் ஒரு குட் நம்பர் வரும் அப்படின்னு தெரிய வருது. அப்போ இந்த கவர்மெண்ட் முடிகிறதுக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு நிறைய மூவ் ஆகிடுமோ? கண்டிப்பாக. அது நான் வந்து நோன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை வந்து கண்கூடாவே இப்போ பார்த்துட்டோம். இப்போ பார்த்ததெல்லாம் சும்மா ஒரு ட்ரைலர் தான் நினைக்கிறேன். காரணம், இந்த ஒரு ஃபிஸ்கல் இயர் தான் ஃபுல்லாக வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ்லாம் எடுத்து நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. போன ஃபிஸ்கல் இயர் எடுக்கும்போது அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பார்க்கும்போது பைடன் கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. ஜனவரிலேருந்து இவங்க வந்தாலும் எந்த ஒரு டக்குன்னு ஒரு பாலிசி வந்து போடல. ஸோ 4-5 மந்த்ஸ் அப்படியே போயிடுச்சு. அதன் பிறகான ஒரு 6-7 மந்த்ஸில் தான் இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பாதிக்கு பாதி தான் நமக்கு தெரிய வருது. அதான் ட்ரைலர் நான் சொன்னேன். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து அந்த எல்லாமே இருக்க போகுது, ப்ளஸ் ட்ராவல் பேன்லாம் இருக்க போகுதுங்கும் போது கண்டிப்பாக அக்டோபர் 2026க்கான விசா புல்லட்டின் மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக தான் இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் நிறைய பேட் நியூஸ் இருந்தாலும் நேற்று விசா புல்லட்டின் கூட நல்லா வந்துச்சு இல்லை? ஆமாம், ஒரு பக்கம்னு சொல்ல முடியாது. இல்லை, ஒரு 4 பக்கம் எடுத்துனா 3 பக்கம் பேட் நியூஸாக தான் வருது. ஸோ அந்த ஒரு பக்கமாவது நல்ல நியூஸாக வருது. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த விசா புல்லட்டின் அப்படி தான் தெரிஞ்சு. ஸோ அதான் சொன்னேன், அட்லீஸ்ட் வந்து இதுவாவது வந்து இந்தியர்களுக்கு கொஞ்சம்
ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா வருது. ஏன்னா வந்து விசா அப்பாயின்மெண்ட் அப்படி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய ப்ராப்ளம் விசாவில் போயிட்டுருக்கு. இந்த க்ரீன் கார்டில் தான் சொன்னால் ஒரு பக்கம் வந்து இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு தராசு மாதிரி தான். ஒரு பக்கம் இறங்க இன்னொரு பக்கம் ஏறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அந்த விசா புல்லட்டினும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அடுத்த வருஷமும் நினைக்கிறேன். நிறைய அந்த ஃபேமிலி பேஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் எகைன் வந்து உங்களோட டேட் நியர்பை தான் நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. மெடிக்கல்லேருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், I-485 ப்ராஸ் பண்ணது எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணாலும் மேனிஃபெஸ்ட் லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஃப்ரீ தான். நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு தயார் பண்ணிக்கணும் கூட அவங்க கேட்டுக்கலாம். அந்த ஒரு QR கூட உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.